ஆஹா! அருமை, அருமை, அருமையோ அருமை! பாட்டி, என்ன பாட்டி உன் கையில மேஜிக் வச்சிருக்க? நீ பண்ற இடியாப்பத்தையும், இந்த காளான் கறி குழம்பையும் சாப்பிட்டா, சொர்க்கமே அப்படியே கண்ணுக்கு தெரியுது. உட்டா நாள் ஃபுல்லா நான் இதையே சாப்பிட்டுட்டு இருப்பேன் பாட்டி. என்ன பாட்டி நீ, இந்த வயசுலயும் இவ்வளவு சூப்பரா இடியாப்பம் பிழியிற? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு சத்து கிடைக்குது? அதுவாப்பா, இதுலேயே பெஸ்ட்டு ஃபுட்டு காளான் கறின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கும் காளான்னா ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி காளானை சாப்பிடுவேன். அதான் எனக்கு இவ்வளவு சத்து. பாட்டி, நீங்கள் வைக்கிற காளான் கறி குழம்பு கறிக்கு மிஞ்சின சுவை. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு. இது கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு எப்படி பாட்டி டெய்லி இந்த காளான் கிடைக்குது? நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு காட்டுக்குள்ளே போய் இந்த காளானை எல்லாம் பறிச்சிட்டு வருவேன். இந்த காளான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால தான் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு. அப்போ நீங்கள் பாக்கெட் காளான் எல்லாம் யூஸ் பண்ணலையா பாட்டி? இல்லைம்மா, பாக்கெட்டில் விற்கிற காளான் வாங்கி யூஸ் பண்ணால் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. அதனால நானே காட்டுக்குள்ளே போய் காளான் எல்லாம் பறிச்சிட்டு வந்துடுவேன். டெய்லி இடியாப்பமும் காளானும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழகி போயிடுச்சு. இதை நான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் கூட எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உன் ஃபுட்டில் நீ ஏதோ மேஜிக் வச்சிருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாம் பக்குவமாக சமைச்சா ரொம்ப சுவையாக தான் இருக்கும். எங்க பாட்டி இப்பெல்லாம் பக்குவமாக சமைக்கிறாங்க? பருப்பு வச்சா ரசம் மாதிரி இருக்குது, ரசம் வச்சா தண்ணி மாதிரி இருக்குது. கேட்டால் சண்டை போடுறாங்க. ஏதோ போடுறத சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஏதோ நீ கடை போடுறதால நான் பொழைச்சேன். இல்லைன்னா என் கதி அதோ கதி தான். பாட்டி, 50 ரூபாய்க்கு இடியாப்பமும் காளான் குழம்பு கொடுங்க. சரிம்மா. ஆமாம், இதில் எவ்வளோ இடியாப்பம் இருக்குது? இதில் 10 இடியாப்பமும் காளான் கறி குழம்பு வச்சுருக்கேம்மா. என்னது, 50 ரூபாய்க்கு 10 இடியாப்பம் தானா? இன்னும் ஒரு நாள் சேர்த்து வைங்க பாட்டி. ஏம்மா, டவுனு பக்கம் ஒரு இடியாப்பமே 10 ரூபா. இந்த விலைக்கெல்லாம் நீ டவுனு பக்கம் வாங்கவே முடியாது. ஏதோ வயசான காலத்தில் இவங்க விற்கிறதே பெரிய விஷயம். இதில் போய் நீ பேரம் பேசிகிட்டு இருக்கிய. நீ வெளியெல்லாம் எங்கேயும் வாங்கி சாப்பிட்றது இல்லையா? பரவாயில்ல விடுப்பா. இந்தாம்மா, வாங்கிட்டு போ. நல்லா வயிறார சாப்பிடு. பாட்டி, உன் மனசு யாருக்கு வரும்? சரி சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு சீக்கிரமாக கடை போடு. ஆகட்டும் தம்பி. அதான் பார்த்தீங்களா, 50 ரூபாய்க்கு இவ்வளோதான். இது என்ன பத்தும்? உனக்கு வேணும்னா இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே? 50 ரூபாய்க்கு உனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த கிழவி என்ன காளான் எல்லாம் விலைக்கு வாங்கியா சமைக்கிறா? எல்லாம் காட்டில் போய் பொறுக்கிட்டு வர காளான்தான். அதுக்கு இவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்க. இந்த வயசுலேயும் இடியாப்பம் செஞ்சு அவங்க விற்கிறாங்கன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஆமாம், நல்லா சந்தோஷம்தான் பண்ணும். அரிசி மாவு பொறுக்கிட்டு வர காளானுக்கு 50 ரூபாவா? நானும் காலையில் அந்த பாட்டிக்கு பின்னாடியே போய் காளானை பறிச்சிட்டு வரேன். பறிச்சிட்டு வந்து நானும் வெரைட்டி வெரைட்டியாக சமைக்கிறேன். காளான் பிரியாணி, காளான் ஃப்ரை, காளான் கிரேவின்னு. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த காளானால் தான். இந்த காளான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாட்டி கிளம்பிட்டாங்க போல. நானும் பின்னாடியே போகிறேன். பாட்டி என்ன இவ்வளவு வேகமாக நடக்கிறாங்க? என்னால் இந்த பாட்டியோட வேகத்துக்கு ஈடு கட்ட முடியலையே. பாட்டி ஒரு வழியாக நின்றுட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாட்டிக்கு கண்ணு கூட நல்லா தெரியுது போல. நல்லா வெள்ளை வெள்ளையாக காளான் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. நானும் பொறுக்கிறேன். அடேங்கப்பா, இங்கே எவ்வளவு கலர் கலராக இருக்குது காளான்னு. சிவப்பு, மஞ்சள், ஊதான்னு. நான் இந்த காளான் எல்லாம் பறிச்சுக்கிறேன். இங்கே எவ்வளவு நிறைய இருக்குது. இந்த பாட்டி என்னமோ 1 2 இருக்கிற பக்கம் போய் பொறுக்கிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் சீக்கிரமாக பறிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்.
அட, இந்த பாட்டி என்ன இன்னும் உள்ளே போகுது. சரி, எனக்கு இந்த காளான் போதும். வேணும்னா நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம். நாம் வீட்டுக்கு போகலாம். அம்மா, என்னம்மா இது? இதுவாம்மா, இது காளான். நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். நீ நல்லா சாப்பிடு. ஆ, எனக்கு 2, 3 காளான் விளையாட கொடுங்கம்மா. இது கலர் கலராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ம், எடுத்துக்கோ. உனக்கு வேணுங்கிறது எடுத்துகிட்டு போய் நல்லா விளையாடு. அட, மீனுக்குட்டி, கையில் என்ன வச்சிருக்க? என்ன இது? அட, கலர் கலராக காளான் வச்சிருக்க. உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சது? பாட்டி, அம்மா இது பை நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் இது எனக்கு விளையாட கொடுத்தாங்க. காளானில் எங்கள் அம்மா இப்போ வெரைட்டியாக நல்லா சமைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. நான் போய் நல்லா சாப்பிட போகிறேன். ஐயையோ, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் விஷக்காளான். நான் வரேன் இரு. ஐயையோ, என்ன இந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கா? ஐயோ பாட்டி, என்னாச்சு? அதான்ப்பா, இந்த விஷக்காளானை தெரியாமல் சமைச்சிருக்கு. அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருக்கும் போல. அதான் கீழே விழுந்திருக்கு. இரு, நான் ஏதாச்சும் பண்ணுறேன். பாட்டி, ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்க பாட்டி. தா, எடுத்துட்டு வரேன்ப்பா. இப்போ உடம்பு எப்படிம்மா இருக்கு? நல்ல வேளை நான் சரியான நேரத்தில் பார்த்தேன். இல்லைன்னா என்னால் கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதை பாருமா, இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற காளான் எல்லாம் எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப விஷம் நிறைஞ்சுது. சில சமயம் ஆளுங்க சாப்பிட்ட உடனே இறந்து கூட போயிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா வெள்ளையாக இருக்கிற காளானை மட்டும்தான் சாப்பிடணும். இந்த காளான் உடம்புக்கு அவ்வளவு சத்து, அவ்வளவு நல்லது. ஆனால் விஷ காளான் சாப்பிட்டா உசிரையே கூட எடுத்துடும். அதனால் தெரியாத காளான் எல்லாம் பறித்து சாப்பிடவே கூடாது. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு காளான் பறித்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. நானும் நிறைய மஷ்ரூமுக்கு ஆசைப்பட்டு உங்கள் பின்னாடியே நிறைய மஷ்ரூம் கலெக்ட் பண்ணிட்டு சமைச்சேன் பாட்டி. ஆனால் அதெல்லாம் விஷக்காலன்னு எனக்கு தெரியாது. நல்ல வேளை நீங்கள் என் உசுரை காப்பாற்றினீங்க. இனிமேல் டெய்லியும் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் இடியாப்பமும் காளான் கறி குழம்பு தான் பாட்டி.